ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் ஒரு அருமையான படத்தோட தாங்க உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நம்ம படத்தோட ஹீரோயின் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பையனோட குடும்பமும் ரொம்பவும் பணக்கார ஃபேமிலி. அந்த குடும்பத்துல ஒரு வழக்கம் இருக்கு. அதாவது என்னன்னா, அவங்களோட ரத்த சொந்தம் இல்லாம வெளியில இருந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு கேம் ஒண்ணு வைப்பாங்க. அந்த கேம்ல அவங்க வின் பண்ணாதான் அவங்கள இவங்களோட ஃபேமிலியில ஒருத்தரா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோயினும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கும் ஒரு கேம் ஒன்று வைக்கிறாங்க. அந்த கேம்ல ஹீரோயின் வின் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒர்த் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். சரி வாங்க கைஸ், என்னோட சேர்ந்து படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ற ஒவ்வொரு மூவியும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி வாங்க கைஸ், என்னோட சேர்ந்து படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். கதையோட ஓப்பனிங்ல டேனியல் அலெக்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு சின்ன பசங்க பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஓடி போயிட்டு அவனோட தம்பிய அங்க இருக்கிற கபோர்ட்ல உள்ள வச்சு மூடிட்டு நீ இங்கே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணதும் பின்னாடி ஒருத்தன் வயித்துல கத்தி குத்து வாங்கிட்டு இவங்கிட்ட வந்துட்டு நான் தான் பயப்படாத, நான் இங்க இருக்கிறத தயவு செஞ்சு யாருக்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த டேனியல்ன்ற சின்ன பையன் அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எல்லாருக்கும் காட்டி கொடுத்துறான். அவனும் எழுந்து ஓட ட்ரை பண்றான். உடனே டோரை ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இவனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுதாங்க அந்த கேம். புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்கள கொலை பண்றதாங்க இவங்களோட கேமே. இன்னைக்கு நைட் அவங்க கிட்ட இருந்து அவன் வின் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இவனை அவங்களோட ஃபேமிலியில ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது போல ஒரு கேம்ல தான் பாவம் யார் பெத்த பிள்ளைய வந்து மாட்டிருக்கான். உள்ள வந்தவங்க அவங்க கிட்ட இருக்கிற ஈட்டியை வச்சு அவனோட நெஞ்சிலே குத்தி அவனை அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. அவனை கல்யாணம் பண்ண பொண்ணும் அங்க கதறிட்டு இருக்கா. இங்க இந்த குட்டி பையனோட அம்மா இவங்கிட்ட வந்துட்டு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க அவனுக்கு கதற கதற இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பலி கொடுக்கறதுக்காக. மன்னிச்சிடுங்க, நான் படத்தோட பேரை சொல்லவே இல்லை. படத்தோட பேரு ரெடி ஆர் நாட். அப்படியே கட் பண்ணி 30 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இங்க ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் கிரேஸ். கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒருத்தன் வரான். இவன் தாங்க நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இவன் வேற யாரும் இல்ல, அந்த சின்ன வயசுல கபோர்டுக்குள்ள ஒளிச்சுட்டு இருந்த அலெக்ஸ் தாங்க இவன். இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இன்னொருத்த வரான். இவன் தாங்க அந்த சின்ன வயசுல கத்தி காட்டி கொடுத்தானே டேனியல். உள்ள வந்துட்டு அப்படியே இவங்க கூட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு சீக்கிரம் வாங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போறான். இங்க கிரேஸும் அலெக்ஸும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அங்க ஒரு தாய் கிழவி இவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தனை அம்பு வச்சு குத்தும் போது ஒரு பொண்ணு கத்திட்டு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு தாங்க கிழவியா உட்காந்துருக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க கல்யாணமே பண்ணிக்கல. அந்த கிழவியோ இவங்களே முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போதுதான் அலெக்ஸ் சொல்றான் அவங்க என்னோட அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஒரு வழியா இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் கவனிக்கிறா தாய் கிழவி இவங்க ரெண்டு பேத்தையும் நின்று பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆனதும் அலெக்ஸ் இருந்து அந்த தாய் கிழவியை திட்டிட்டு இருக்கான். அந்த கிழவியோ எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த ரூமுக்கு இன்னொரு டோர் கூட இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இது ரொம்ப பழைய காலத்து பில்டிங், இந்த டோர் வேலைக்காரங்க யூஸ் பண்றதுக்காக வச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்ல போறான். ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இப்படி ஒரு கேம் இருக்கு அப்படின்றது தெரியாது உங்களுக்கு. சோ ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு கேம் நடத்துவாங்க, அதுல நீ எப்படியாவது வின் பண்ணி ஆகணும், அப்படி வின் பண்ணாதான் உன்னை எங்களோட ஃபேமிலியில ஒரு மெம்பரா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் நீ ஒன்னும் கவலைப்படாத செல்லும், நான் இந்த கேம்ல கண்டிப்பா வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது என்ன கேம் சொல்லிட்டு அவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா. சோ அவனும் நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு ஈஸியான கேம் கிடையாது, சோ எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வின் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோயினும் கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு இன்னைக்கு ஒரு கை பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கீழே போறாங்க. அங்க அலெக்ஸ் கிட்ட அவன் அப்பங்காரனும் நீ கிரேஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது நான் எதையும் சொல்லல, இந்த கேம் முடிஞ்சதும் நாங்க இங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் கிட்ட அலெக்ஸோட அம்மா போயிட்டு பேசுறாங்க. அப்போதான் ஹீரோயின் அவங்களோட ஸ்டோரியை டீட்டெயிலா சொல்றாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து அனாதை ஆசிரமத்துல வளர்ந்ததா, இவங்கள ஒரு கப்பல்ஸ் வந்து தத்து எடுத்துட்டு போயிட்டு இது வரைக்கும் படிக்க வச்சு ஆளாக்கி விட்டு இருக்காங்க, அவங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த அம்மாகாரியோ ரொம்ப நல்லவ போல உருகி உருகி பேசிக்கிட்டு இருக்கா. அவர் அந்த இடத்துக்கு எல்லாரும் ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கப்பல் வராங்க. இவங்க அலெக்ஸ் டேனியோட தங்கச்சி வீட்டுக்காரன். அதாவது இவங்க ரத்த சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா இந்த கேம் இவங்க விளையாட தேவையில்ல, வெளியில இருந்து யாராவது ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் இவங்க அந்த கேமை நடத்துவாங்க. சோ அலெக்ஸோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி இருக்கிறது அவங்க ரத்த சொந்தத்துல இருக்கிற பையனை தான். சோ அவன் இந்த கேமை முன்னாடி விளையாடுறது கிடையாது. வந்தவங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க.
அலெக்ஸோட தங்கச்சியோ ஹீரோயின் கிட்ட ரொம்பவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. சரி வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து இன்னொரு ரூமுக்குள்ள எல்லாரும் போறாங்க. அங்க உள்ள போனா எல்லாம் வித்தியாசமா இருக்கிறத ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் அங்க உட்காந்ததும் அலெக்ஸோட அப்பங்காரன் இவங்களோட ஸ்டோரியை சொல்றான் ஹீரோயின் கிட்ட. அதாவது உலக போர் நடந்த காலத்துல இருந்து இவங்க நிறைய கேம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அது படிப்படியா வளர்ந்து இப்ப இவங்க நாலு ப்ரொஃபஷனல் கேமை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ரூல்ஸ் படி தான் இவங்க அந்த கேமை விளையாடுவாங்க. ஸோ அலெக்ஸ் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான், இன்னைக்கு நைட் நீ ஒரு கேம் விளையாடி ஆகணும். இந்த கேமை என்னோட தாத்தா காலத்துல இருந்து தலைமுறையா நாங்க விளையாடிட்டு இருக்கோம். அவன் ஒரு பாக்ஸை காமிச்சு, இந்த பாக்ஸை வச்சுதான் நாங்க காலங்காலமா விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஒருத்தர்கிட்டயா பாஸ் பண்றான். அதாவது அந்த பாக்ஸ்ல இருக்கிற பட்டன் அழுத்தினா ஒரு கார்டு ஒன்று வரும். அந்த கார்டு தான் நீங்க என்ன கேம் விளையாடணும்ன்றத முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயினும் அதுல இருக்கிற பட்டன் அழுத்தினதும் ஒரு கார்டு ஒன்று வெளியே வருது. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த கார்டு எடுத்து காமிச்சு ஹைட் அண்ட் சீக்னு எழுதிருக்கிறத காமிக்கிறாங்க. அலெக்ஸுக்கோ தூக்கி வாரி போடுது. இந்த ஹைட் அண்ட் சீக் கேம் தான் படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த கிழவியோட புருஷனை வச்சு விளையாடி இருப்பாங்க. ஹீரோயின் யார் ஒளிஞ்சுக்கணும் யாரு கண்டுபிடிக்கணும்னு கேட்கும்போது, நீ ஒளிஞ்சுக்கணும், நாங்க எல்லாரும் உன்னை கண்டுபிடிப்போம் அப்படின்னு அலெக்ஸோட அப்பங்காரன் சொல்றான். உடனே அங்கிருந்து எழுந்து எல்லாரும் கேமுக்கு ரெடி ஆகிறதுக்கு கிளம்புறாங்க. அலெக்ஸோ கிரேஸ் கிட்ட ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள ஹீரோனும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அலெக்ஸோட அப்பங்காரன் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஹீரோனை கிட்ட சொல்றான். இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் ஒளிஞ்சுக்கலாம், நாங்க 100 கவுண்ட் பண்ணிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும், இதுல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, வீடு ஃபுல்லா நீங்க சிசிடிவி வச்சிருக்கீங்க, அதை வச்சு நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொன்னதும் அலெக்ஸோட அப்பனும் கிரேஸ் கிட்ட, கண்டிப்பா கிடையாது, கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க வீட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த சிசிடிவியும் ஆஃப் பண்ணிடுவோம், ஸோ நாங்க யாரும் ரூல்ஸை மீற மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சரிமா, குட் லக், நீ போயிட்டு ஒளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாப்ல. அங்கிருந்து வர ஹீரோயின் நேரா மொட்டை மாடிக்கு போறாங்க. அங்க டேனியலோட ஒய்ஃபோ கதை சொல்லி அவங்களோட 2 பசங்களையும் தூங்க வச்சுட்டு விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க டேனியலோட அப்பா, அண்ணங்காரன், அந்த தாய் கிழவி எல்லாருமே அவளை போட்டு தள்ளுறதுக்காக துப்பாக்கி, கோடாரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸோ ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். ஹீரோயினும் ஃபுட்லாம் அனுப்புறதுக்கு ஒரு சின்ன லிஃப்ட் ஒன்று இருக்கும், அதுல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க இவங்க எல்லாரும் கையில அவங்களோட ஆயுதத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. டேனியல் கிட்ட, நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவனும் அவளை எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. அங்க இருக்கிற சீக்ரெட் டோரை ஓபன் பண்ணிட்டு ஹீரோனை தேடி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் அலெக்ஸோட அம்மாவும் அவளோட தங்கச்சி வீட்டுக்காரனும் ஹீரோனை தேடிட்டு இருக்காங்க. இவனும், இந்த ஈட்டி எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட தெரியல, எனக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கான். ரொம்ப நேரமா உள்ளே உட்காந்துறது கடுப்பாய் போயிட்டு ஹீரோயின் அந்த லிஃப்ட் விட்டு வெளியே வராங்க. அப்ப அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு வெளியே வரா. அவளை பார்த்துட்டு இவங்க ஒளிஞ்சதும் சடனா இவங்களோட வாயை புத்தி யாரோ உள்ள எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அலெக்ஸ் தான். அவளை கூட்டிட்டு வந்துட்டு பெட்டு கிட்ட ஒளிஞ்சதும் அந்த இடத்துக்கு ஏதோ சவுண்ட் கடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொண்ணு வந்து தேடிக்கிட்டு இருக்கா. அவ தேடிக்கிட்டு இருக்கும் போதே சடனா யாரோ அவளோட தலையிலேயே துப்பாக்கியால பஞ்சர் ஆகிடுறாங்க. ஹீரோயினுக்கோ தூக்கி வாரி போடுதுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியல. அப்படியே அழுதுகிட்டு அலெக்ஸ பாக்குறாங்க. அந்த வேலைக்கார பொண்ணை சுட்டது வேற யாரும் இல்ல, அலெக்ஸோட தங்கச்சி தான். ஆளை மாத்தி சுட்டு விட்டு, உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. சாரி நான் மாத்தி சுட்டு விட்டேன் ஆளை அப்படின்னு அவ சொன்னதும், சரி ஆனதாச்சு, இந்த பாடி அங்கிருந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அங்கிருந்து போனதும் இங்க ஹீரோயினும் ரொம்ப உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. உடனே நமக்கு இருந்து போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை அலெக்ஸ் கூட்டிட்டு அங்கிருந்து போறான். அப்பதான் ஹீரோயின் அலெக்ஸ் கிட்ட இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் அலெக்ஸ் இந்த கேமை பத்தி எல்லாத்தையும் சொல்றான். அப்பதான் ஹீரோயின் கிட்ட, எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது, கண்டிப்பா நான் உன்னை சாக விட மாட்டேன், நாம 2 பேரும் நாளை காலையில இங்கிறது நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு நைட் நீ இந்த கேமை விளையாடிதான் ஆகணும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு, இதே வழியில நீ போனா அங்க 2 டோர் வரும், அதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிற டோர்ல நீ போனா இன்னொரு சேஃபான இடம் இருக்கு, அங்க யாரும் வரமாட்டாங்க, நீ அங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் அங்கிருந்து கிளம்பி போறான். இவ்வளோ அவன் சொன்ன வழியில போயிட்டு இருக்கா. அப்ப சடனா அவளோட ட்ரெஸ் அங்க ஆணில மாட்டிருந்தோம், அதை கிழிச்சு போட்டுட்டு போயிட்டு இருக்கா. இந்த கேப்ல லெஃப்ட் டோரா ரைட் டோரான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு அவன் சொன்ன டோருக்கு ஆப்போசிட் டோரை ஓபன் பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணு தூக்கிட்டு அந்த தாய் கிழவி, அலெக்ஸோட அப்பன், அப்புறம் டேனி, இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. இவ டோரை ஓபன் பண்ணிட்டு வந்ததும் இவங்க ஹீரோயினா பாத்துறாங்க. உடனே ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறா. பின்னாடி சைடு தங்கச்சிக்காரி வந்துடுறா. அவ வழக்கம் போல தப்பா சுட்டதும் ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. ஓடி போயிட்டு அங்க இருக்கிற டோர் ஜன்னல் எல்லாம் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா எல்லாமே ஃபுல்லா லாக் ஆயிருக்கு. அங்க இருக்கிற போனோட கனெக்ஷன் கூட கட் பண்ணி வச்சிருக்கா.
வச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற சேர் எடுத்து டோரை உடைக்கலாம்னு தூக்கும்போது யாரோ வர சவுண்ட் கேட்டுட்டு ஓடி போயிட்டு டோரோட பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு டேனியல் கதவு திறந்துட்டு வரான். உள்ள வரவன் ஹீரோயினையும் பாத்துறான். உள்ள வந்தவன் நேரா போயிட்டு அங்க இருக்கிற சரக்கு பாட்டில் எடுத்துட்டு நான் மத்தவங்கள மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்கறா. இவனும் என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் நான் உன்னை கெஞ்சி கேட்கறேன் என்ன காப்பாத்துன்னு சொன்னதும் வேணா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நான் 10 வரைக்கும் எண்ணுவேன், அதுக்குள்ள உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தப்பிச்சு ஓடிடு, என்னால இதை மட்டும் தான் உனக்காக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காடுறான். ஹீரோயினும் அங்கிருந்து வேகமா தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. இவன் 10 எண்ணி முடிச்சதும் கிரேஸ் இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எல்லாரையும் கூப்பிடுறான். அந்த இடத்துக்கு ஒருத்தரா வந்துட்டு எங்க அவன்னு சொல்லி கேட்கும்போது அவ தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்றான். வந்தவங்க எல்லாரும் நீ ஒழுங்கா சுட்டு இருக்க மாட்ட அப்படின்னு இவனை திட்டிட்டு இருக்கும் போதே தங்கச்சிக்காரியோ ஐயோ என்னோட கண்ணை மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவ புருஷங்காரங்கிட்டு இருக்கிற அந்த ஈட்டிய வாங்குறா. அதை வாங்கினதும் அந்த இடத்துக்கு இன்னொரு வேலைக்கார பொண்ணு வரா. இவரோட கை தெரியாம பட்டு அந்த அம்பு நேரா வேலைக்காரையோட வாயில போய் சொல்லி விடுதுங்க. தங்கச்சிக்காரியோ பயவுள்ள எதை தொட்டாலும் வேணையாதான் முடியுது. தங்கச்சிக்காரியோ கத்திக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போறா. அந்த வேலைக்கார பொண்ணும் அரைக்குற உயிரோட இருக்குது. அந்த நேரம் அந்த தாய் கழிவியோ போயிட்டு கையில வச்சிருக்கிற கோடாரியாலேயே கொன்னுடுது. சரி வாங்க போயிட்டு அவளை தேடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அங்க ஹீரோயினும் ஒரு ரூம் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற துப்பாக்கி தோட்டாலாம் எடுத்து ஷோல்டர்ல மாட்டிக்கிட்டு போயிட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்து அட கடவுளே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு ஒரு டோரு கிட்ட நின்று அதை சுட ட்ரை பண்றா. ஆனா அதுல தோட்டா இல்ல. இங்க அலெக்ஸோ அந்த சிசிடிவியோட கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை ஆன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் எங்க இருக்கான்னு தெரியல. வீடு ஃபுல்லா சிசிடிவி இருக்கிறதால இப்போதைக்கு அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழி. சோ அதை ஆன் பண்ணி அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு யாரோ ஒருத்தர் வரதை பார்த்துட்டு அங்க இருக்கிற டேபிள் கிட்ட அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க அலெக்ஸோ ஒரு வழியா சிசிடிவி எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுறான். ஆன் பண்ணிட்டு வந்திருக்கிறது அவங்களோட மேனேஜர் தான். அவன் கிச்சன்ல நின்று டீ போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற டேபிள்கிட்ட ஒளிஞ்சிருக்காங்க. இங்க டேனியலும் அவங்க அப்பங்காரனும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கவனிக்கிறாங்க சிசிடிவி ஆன்ல இருக்கு. யார் ஆன் பண்ணி இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது அது அலெக்ஸா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வராங்க. இங்க அலெக்ஸோ அந்த வீட்டோட டோர் எல்லாத்தையும் ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கிச்சன்லயோ அந்த மேனேஜர் டீ போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் துப்பாக்கியில குண்டு போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் கேட்டுட்டு இவன் ஒரு நிமிஷம் அமைதியா திரும்பி பார்க்கறான். மறுபடியும் அவன் பாட்டு பாடிட்டே டீ போட்டுட்டு இருக்கும்போது அலெக்ஸோ அங்க இருக்கிற டோர் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடுறான். அந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த டோர் கிட்ட அந்த மேனேஜர் போனதும் பின்னாடியே ஹீரோயின் அந்த துப்பாக்கியில குண்டு போட்டுட்டு எழுந்து வந்து அவங்கிட்ட கண்ணை காட்டி மிரட்டுறாங்க. சடனா அவன் ஹீரோனோட துப்பாக்கியை பொடுங்கினதும் அங்க இருக்கிற பிளேட் எடுத்து அவனோட மூஞ்சிலே அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இங்க அலெக்ஸோ யாரு மறுபடியும் டோரெல்லாம் லாக் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சின்ன சிலிண்டரை எடுத்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் அவங்க அப்பா வந்ததும் 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அலெக்ஸோ அப்பங்காரனோட கழுத்து போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ டேனியல் அங்க வந்துட்டு இவங்கிட்ட சமாதானம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்பங்காரன் எழுந்து இவனோட தலையில அடிச்சு இவனை மயக்கம் பட வச்சிடறான். இங்க ஹீரோயின் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும்போது டேனியல் கிட்ட இவனை இழுத்துட்டு போயிட்டு கட்டி போடுன்னு சொன்னதும் அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் சொல்றத நீ செஞ்சுதான் அவன் சொல்லி அவனை மிரட்டி அவனை அங்க இருந்து இழுத்துட்டு போக சொல்றான். ஹீரோனோ தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க அந்த ஃபுட் வைக்கிற டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள இன்னொரு வேலைக்கார பொண்ணு உட்காந்துருக்கா. அவளும் அங்க உள்ள பயத்துல அழுதுட்டு இங்க என்னதான் நடக்குது எனக்கு புரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை வெளியே கூப்பிட்டதும் அவ வெளியே வரும்போது அங்க இருக்கிற லிப்டோட பட்டன் அழுத்திடுறா. உடனே மேல இருந்து ஒரு டோர் வந்து அவளை அங்கேயே நசுக்கி சாவடிச்சிருது. அலெக்ஸ அவங்க எல்லாரும் கையில விலங்கு போட்டு லாக் பண்ணிடுறாங்க. வெளியறதுக்குள்ள அவளை கொன்னே ஆகணும், அப்படி இல்லைன்னா நாளை காலையில் நம்ம யாரும் உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சாத்தானை வழிபடுறவங்க. அதாவது இந்த கேம் படி இவங்க நாளை காலையில அவ உயிரோட இருந்துட்டா இவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்கன்றதுதான் இவங்களோட நம்பிக்கை. நம்ம எல்லாரும் தப்பிக்கணும்னா அவளை கொன்னே ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவ ஜன்னலுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கா. அங்க அந்த தங்கச்சி வீட்டுக்காரன் தடியா இருக்கான் இல்லையா, அவன் போன்ல பேய் உண்மையாலுமே இந்த கேம் வழியா கொலை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த கேப்ல மேல இருந்து ஹீரோயின் கீழே குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஹீரோயின் அங்க இருக்கிற கார்டன்ல தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. சடனா அங்க யாரோ டார்ச் அடிச்சுட்டு வரத பார்த்துட்டு பக்கத்துல ஒரு விலங்குகள்லாம் கட்டி வச்சிருக்கிற இடம் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கும் யாரோ வந்து டார்ச் அடிச்சு தேடிட்டு இருக்காங்க. யாருடான்னு பார்த்தா டேனியலோட பையன் தாங்க. இது கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கதை சொல்லி தூங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பையன் தான். அவங்கிட்ட போயிட்டு நீ எங்க என்ன பண்ற, நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே சடனா அவன் ஒரு துப்பாக்கி ஒண்ணு எடுத்து ஹீரோன கையிலேயே சுட்டுறான். அப்பதான் புரியுது அந்த பையனும் இந்த கேமை
விளையாடிட்டு இருக்கான். உடனே காண்டாயிட்டு ஹீரோயின் அவனோட மூஞ்சிலே ஒரே குத்து தாங்க. பயபுல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அங்க இருக்கிற துப்பாக்கிய ஹீரோயின் எடுத்ததும் அங்க இருக்கிற ஆடு ஒண்ணு ஹீரோயின் முட்டிடுது. உடனே பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல கால் தவறி விழுந்துடுறாங்க. அந்த ரூம்ல பார்த்தா ஏகப்பட்ட பேரை கொன்னு அவங்க அந்த இடத்துலதான் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் பயந்துட்டு அங்க ஒரு ஏணி இருக்கு. அந்த ஏணி வழியா மேல ஏறி வராங்க. அந்த பொடி பையனும் ஆல்ரெடி ஒரு கைய ஓட்ட போட்டு விட்டுட்டான். இப்போ ஒரே ஒரு கையை மட்டும் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. இவங்க கரெக்டா மேல ஏறி வந்து பிடிக்க போற நேரத்துல அந்த ஏணியோ உடச்சு கீழே விழுந்துருது. இப்போ ஒரே ஒரு கையை வச்சுட்டு தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க விழ போற நேரத்துல வேற வழி இல்லாம அந்த அடிப்பட்ட கையை வச்சு வேகமா பிடிக்கிறதுக்காக கைய கொண்டு போறாங்க. உடனே அந்த இடத்துல இருக்கிற ஆணி அவங்களோட கையிலே ஏறிடுது. ஆல்ரெடி அவங்க கைய அந்த பையன் ஓட்ட போட்டு விட்டுருக்கான். இதுல ஆணி வேற குத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு ஒரு வழியா மேல ஏறி வராங்க. மேல ஏறி வந்துட்டு வழியிலேயே அந்த பையன் அங்க மயங்கி விழுந்து கிடக்குறான். அவனை கண்ட மேனிக்கு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து கார்டன்ல தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ டேனியலோட வைஃபோ தம் அடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஓடி போறத பாத்துறாங்க. அவளை சுடலான்னு சொல்லிட்டு எய்ம் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் ஓடுறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டைரக்ஷன்ல சுட்டு பல்ப் வாங்கிடுறாங்க. உடனே உள்ள போயிட்டு அந்த மேனேஜர் கிட்ட அவ கார்டன்ல தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா, போய் போடி அப்படின்னு சொல்றா. இங்க ஹீரோயினும் ஒரு வழியா ரோட்டோட சைடு கிட்ட வந்துடுறாங்க. அங்க ஒரு பெரிய இரும்பு கேட்டு இருக்கு. அந்த கேட்டு வழியா எப்படியாவது தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. ஆனா கொஞ்சமும் வழி இல்லாததால அந்த இடத்துல ஒரு கம்பி மட்டும் கொஞ்சம் நெளிஞ்சிருக்கு. ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த கம்பியை இழுத்து உடைச்சிட்டு அது வழியா வெளியே போகலாம் ட்ரை பண்ணும்போது அந்த வழியா ஒரு கார் ஒண்ணு வருது. அதை பார்த்துட்டு இவங்க கத்திக்கிட்டே வெளியே வராங்க. உடஞ்ச கம்பியில ஒரு பீஸ் நல்லா ஷார்ப்பா இருக்குது. அந்த கம்பியோ ஹீரோயினோட வயித்த மோசமா கிழிக்குது. என்னானாலும் பரவாயில்லன்னு ஒரு வழியா வெளியே வந்துட்டு ஓடி போயிட்டு அந்த காரை நிறுத்துறாங்க. அந்த காரனும் நின்னு இவங்கள பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஊர்ல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி அந்த காரனை திட்டிட்டு இருக்காங்க ஹீரோயின். அங்க கேட்டுக்குள்ளேயோ காரை வச்சுட்டு அந்த மேனேஜர் இவங்கள தேடி போயிட்டு இருக்கான். ஹீரோயின் தப்பிச்சு போன வழிய ஒரு வழியா மேனேஜர் கண்டுபிடிச்சிடறான். உடனே அந்த அப்பங்காரனுக்கு போன் பண்ணி ஹீரோயின் இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றான். உடனே டேனியலோ அவ்வளவுதான் கேம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நாளைக்கு என்ன நடக்குதோ அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அப்பங்காரனா வந்துட்டு இது வெறும் கேம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோட உயிரும் இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேனியல கண்டமனே தீட்டிட்டு இருக்கான். என்னன்னாலும் சரி இன்னைக்கு நைட் அவளை பொண்ணே ஆகும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. இங்க அலெக்ஸோ அவனோட மயக்கம் தெளிஞ்சு அவனோட கைவிலங்க அவுக்கிறதுக்காக இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எங்க அண்ணங்காரனும் தங்கச்சிக்காரியும் அந்த செத்து போனவங்களோட பாடிய அந்த குடோன்ல தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கவனிக்கிறாங்க அந்த குட்டி பையன் அந்த இடத்துல கிடக்குறான். இது போல நான் ஹீரோனோட கையை சுட்டு விட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோனும் வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த மேனேஜரோ கார்ல வந்து ஹீரோனை கண்டுபிடிச்சிடறான். ஒரு வழியா காரை நிறுத்திட்டு ஹீரோனை ஓடி போயிட்டு பிடிச்சிடறான். ஹீரோனும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு போராடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம போயிட்டு அவங்களோட துணியை வச்சு அவன் கழுத்து பிடிச்சி நெருக்குனதும் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே அந்த கார் எடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோயின் போயிட்டு இருக்கிற காரோ ரொம்ப அட்வான்ஸான காருங்க. சிஸ்டம் பேசுற மாதிரி எல்லாம் நிறைய செட்டிங் இருக்கு. அதுல போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அந்த சிஸ்டமும் போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ண முடியாது, வேணும்னா அந்த அப்பங்காரனோட பேர் சொல்லி அவனுக்கு வேணா கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இதுல கண்ட்ரோல் அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கானுங்க. இவங்க அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் கால் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. வேணும்னா எங்களோட கஸ்டமர் கேர் கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னதும் சரி அவங்களுக்காவது கனெக்ட் பண்ணுன்னு சொல்றா. அங்க ஜஸ்டின் ஒருத்தவன் பேசுறான். அவன்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சரி மேடம் உங்களோட இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். உடனே அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துட்டு காரோட டோர் கண்ணாடியை உடைச்சி ஹீரோனை கன் பாயிண்ட்ல புடிச்சு அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் அடைய வச்சிடறான். உடனே வீட்டுல இருக்கவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி அவங்கள நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றான். இங்க இவங்களும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இவனும் ரொம்ப சந்தோஷத்துல பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அந்த கேப்ல ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து உட்கார்றாங்க. இத அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் அந்த வீடியோ கால் வழியா பாக்குறாங்க. அட கேனப்பாயில உன் பின்னாடி பாடுறா அவ எழுந்துட்டான்னு சொல்லிட்டு இங்க இவங்க இந்த குடும்பமே கத்திக்கிட்டு இருக்கு. அதை எதையும் கண்டுக்காம பயப்புள்ள பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அவனோட தலையிலேயே எட்டி உதைக்கிறாங்க. அவனும் காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆக்சிடென்ட் ஆகி விட்டுறான். ஹீரோயின் கார்ல இருந்து வெளியே வந்ததும் அந்த இடத்துக்கு டேனி வந்துடுறான். இந்த வாட்டி என்னால உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு டேனியில சொன்னதும் ஹீரோயினும் நீ கண்டிப்பா என்ன கொல்ல மாட்டே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ அவங்க யார மாதிரியும் கிடையாது, ஆனால் நிச்சயம் நீ என்னை கொல்ல மாட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனும் கண்டிப்பா என்னால உன்னை கொல்ல முடியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அவளோ எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஆனா உன்னை நான் கண்டிப்பா அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் தான் ஆகணும், அங்க அலெக்ஸ் கட்டி போட்டு வச்சிருக்காங்க, நான் உன்னை கூட்டிட்டு வரலாம் அவனை கொன்னுடுவாங்க
கொன்னுருவாங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதனால உன்னை நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட துப்பாக்கி வச்சு ஒரே அடி அடிக்கிறான். அந்த இடத்துல மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அவங்க அப்பங்காரனும் வந்து பாக்குறான். இங்க அலெக்ஸோ அந்த கட்டையை அறுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோனை பலி கொடுக்கறதுக்காக அவங்களோட கை காலு வாய் எல்லாத்தையும் கட்டிட்டு எல்லாரும் கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கப்ல ஏதோ ஒரு ட்ரிங்க் இருக்கு, அத மந்திரம் சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பங்காரனும் மந்திரத்தை சொல்லிட்டு ஹீரோனை குத்துறதுக்காக கையை ஓங்குறான். அவளை குத்த போற அந்த செகண்ட் ரத்த வாந்தி எடுக்கிறான். சடனா பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம டேனியல் தான் அவங்க குடிச்ச ட்ரிங்க்ல எதையோ கலந்து கொடுத்துட்டு இருக்கான். உடனே கட்டி வச்சிருந்த ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இங்க அலெக்ஸோ ஒரு வழியா அந்த கை விலங்க வச்சு அந்த கட்டையை அறுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு வரான். ஹீரோயினும் டேனியலும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்ககிட்ட நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியல, நீ சாகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த இடத்துக்கு அவனோட வைஃப் வந்துடுறா. டேனியலோ எவ்வளவு சொல்லி புரிய வைக்க பாக்குறான், ஆனா அவன் கொஞ்சமும் புரிஞ்சுக்காம டேனியலோட கழுத்திலேயே சுட்டுறா. காண்டான நம்ம ஹீரோனும் போயிட்டு அவளோட துப்பாக்கியை புடுங்க ட்ரை பண்றா. ஒரு வழியா அந்த துப்பாக்கி புடுங்கி அவளை சுட பாக்குறா. ஆனா அதுல தோட்டா இல்லாததால அந்த துப்பாக்கி வச்சு அவளோட மூஞ்சில அடிச்சு அவளை படுக்க போட்டுறா. அந்த இடத்துக்கு அப்பங்காரம் வந்ததும் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் தான் 2 பேரையும் கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். இவளோ அங்க ஒரு ராந்தல் மாதிரி ஒரு லைட் இருக்கு, அதை எடுத்து அவனோட மூஞ்சிலே அடிச்சு அவனை அங்கேயே சாச்சி விட்டு அந்த விளக்க தூக்கி போட்டு அங்கிருந்து ஓடி போறான். அந்த நேரம் இந்த இடத்துக்கு அலெக்ஸ் வந்துட்டு டேனியல் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பாக்குறான். அங்க ஹீரோயின் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது அந்த அம்மாக்காரி இருக்கா இல்லையா, அவ அம்பு விடுறா. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க ஹீரோயின் தப்பிச்சிடுறா. அலெக்ஸோ டேனியல் கிட்ட உன்னை யாரு இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே டேனியல் இறந்து போயிடுறான். இந்த குடும்பத்துல இருந்த ஒரே ஒரு நல்லவன் இவன் தான், இவனும் இப்ப செத்து போயிட்டான். அந்த அம்மாக்காரியோ ஹீரோனை கீழே தள்ளி விட்டு ஹீரோனோட கழுத்து நெரிச்சு சாவடிக்க பாக்குறா. ஹீரோனும் அங்க டேபிள் மேல இருக்கிற கிளாத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ இவங்க ஸ்டார்டிங்ல பட்டன் அழுத்தி ஒரு கார்டு எடுத்தாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து கீழே விழுது. அந்த பாக்ஸ் எடுத்து அந்த அம்மாகாரியோட தலையிலே அடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. உடனே எழுந்து அந்த பாக்ஸ் எடுத்து அம்மாகாரியோட தலையில கண்டமேனிக்கு அவ குடும்பத்தை திட்டி தாறுமாறா அடிச்சுட்டு இருக்கா. உடனே அந்த இடத்துக்கு அலெக்ஸ் வந்துடுறான். இது எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கிரேஸ் தான் கொண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அவன் அப்படியே மெதுவா ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயினும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறா. இவனும் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். அலெக்ஸோ அழுதுகிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஹீரோயினோட தலையை பிடிக்கிறான். அவ்வளோ அமைதியா இவனையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சடனா எனக்கு வலிக்குது என்ன விடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படியே கொஞ்சம் டைட்டா பிடிச்சிக்கிட்டு எங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு கத்துறான். சடனா அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே இவன் நல்லவனா தான் இருப்பான். கடைசியா இவங்க அம்மாவை கிரேஸ் கொன்னதும் அவளை காட்டி கொடுத்துடணும்னு முடிவு பண்ணி அவளை பிடிச்சிட்டு எல்லாரையும் வர வச்சிடறான். இந்த வாட்டி எல்லாரும் அவளோட கை கால எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு கத்திய அலெக்ஸ் கிட்டே கொடுத்து நீயே இவளை கொன்னுடு அப்படின்னு சொல்லி கத்திய அவங்கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோனும் அங்க மோசமா துடிச்சுக்கிட்டு இருக்கா. இவனும் அவளை குத்துறதுக்காக அந்த நேரம் அவன் கையை ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்ததும் அவன் குத்தன கத்தியோ அவளோட கையில குத்திருச்சு. உடனே அங்க இருக்கிற எல்லாரையும் உதறி விட்டுட்டு அந்த கத்தியை புடுங்கி அங்க இருக்கிற எல்லாரையும் காமிச்சு மிரட்டிட்டு இருக்கா. அப்போ அந்த தாய் கிழவி கவனிக்கிறா, சூரிய உதயம் ஆயிடுச்சு. ஆனா ஹீரோனை சூரியன் முளைக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு இருக்கணும். அங்க ஜன்னல இருக்கிற துணியை விளக்குனதும் சூரிய வெளிச்சம் பட்டு எல்லாரும் செத்துருவாங்க அப்படின்னு தான் இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த கிழவியோ மோசமா கத்திக்கிட்டு இருக்கா, நம்ம இந்த கேம்ல தோத்துட்டோம், கண்டிப்பா நம்ம எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாரும் ஒரு நிமிஷம் பயத்துல அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தரா கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க யாருமே சாகல. அப்ப அந்த தங்கச்சி வீட்டுக்காரனும் என்னடா ஒண்ணுமே நடக்கல, நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, நீங்க தான் தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியில உரைச்சு போயிருக்காங்க. அலெக்ஸோ ஹீரோயின் கிட்ட சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்துல வரான். எவ்வளவு வந்தாமோன குத்திரன்ற மாதிரி கத்திய காட்டுறா. அப்போ தங்கச்சி வீட்டுக்கிறனும் சரி இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கிழவியோ இவளை கண்டிப்பா நம்ம உயிரோட விட முடியாது, விட்டா வெளியே போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவா, அதனால இந்த கேம்ல எல்லாரும் தோத்துருக்கலாம், கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாரியை எடுத்துட்டு வெட்டுறதுக்காக ஓடி போறா. இந்த இடத்துல தான் ட்விஸ்ட். என்னதான் இருந்தாலும் கேமோட ரூல்ஸ் படி சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் இவங்க அந்த கேமை விளையாடக்கூடாது. ஹீரோயின் ஜெயிச்சிட்டா. சோ ஆட்டமும் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த கிழவியோ ரூல்ஸ் மீறி ஹீரோனை கொல்றதுக்காக அந்த கோடாரியை எடுத்துட்டு ஓடி வருவா. சடனா அந்த கிழவியோ வெடிச்சு செதறி பீஸா போயிடுவா. இப்ப அந்த கிழவி ரூல்ஸ் மீறினதால அந்த சாபமோ அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் பாதிக்கும். அந்த கிழவி வெடிஞ்சு செதறனதும் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னதான் நடக்குதுன்னு புரியாம உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த தங்கச்சி வீட்டுக்காரன் வெடிறான். அதுக்கப்புறம் டேனியலோட பொண்டாட்டியும் வெடிஞ்சு போயிடுறா. இங்க தங்கச்சியோ அந்த 2 பசங்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போறாங்க. ஓடி போற வழியிலேயே
3 பேரும் டப்பு டப்புன்னு வெடிச்சு தெரிச்சு போயிடுறாங்க. இத ஹீரோயின் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கடைசியா இருக்கிறது அப்பனும் அலெக்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இங்க அப்பங்காரனும் கண்டமேனிக்கு கத்திட்டு இருக்கான். அவன் கத்திட்டு இருக்கும் போதே வெடிச்சு செதறி போயிடுறான். அலெக்ஸுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க ஹீரோயின் பின்னாடியே கெஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஹீரோனும் அவனை தள்ளி விட்டுட்டு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவனும் நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் ஒன்னும் அவங்கள மாதிரி கிடையாது, கண்டிப்பா அவங்கள மாதிரி கிடையாது, உனக்கே தெரியும் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோனும் அவங்களோட கையில இருந்து அந்த வெட்டிங் ரிங்க கழட்டி அலெக்ஸ் மேல போட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதும் பயபுள்ள வெடிச்சு சேதறி போயிடுறான். அப்படியே அந்த வீடு ஃபுல்லா புடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோனும் அந்த ஒட்டுமொத்த நெருப்பு நடுவுல அங்கிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அப்படியே அந்த படிக்கட்டுல உட்காந்து ஒரு சிகரெட் ஒண்ணு எடுத்து பத்த வைக்கிறாங்க. அதோட இந்த படம் முடியுதுங்க. ஓகே கைஸ், கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இன்னொரு நல்ல படத்தோட அடுத்த வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ற ஒவ்வொரு மூவியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ கைஸ்.